ஹலோ கைஸ், வெல்கம் ஆல். ஹோண்டாவில் 125cc பைக்ஸ் கம்பேரிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹோண்டாவில் 3 125cc பைக் இப்போ இந்த 2026 இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க. ஷைன் 125 இருக்குது, SP 125, அது கூடவே ஹார்னட் 125. ஸோ மூணுமே கிட்டத்தட்ட ஒரு 125cc ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்ஸ்னு சொல்லலாம், அந்தந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதில் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு ஹார்னட் 125 இருக்குது, ஃபேமிலி மேன் ப்ளஸ் வந்துட்டு யங்ஸ்டர் காம்போவுக்கு SP 125 இருக்குது. இல்லை முழுக்க நீங்கள் வந்துட்டு பட்ஜெட் செக்மெண்ட்டாகவும் இல்லை வந்துட்டு ஃபேமிலி மேன் ஃபோக்கஸ்டாகவும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஷைன் 125 இருக்குது. இந்த 3 பைக்ஸுக்குமான கம்பேரிஷன் வீடியோ தான் இது ஷார்ட் ரிவ்யூ தான். ஸோ தனித்தனியாக ஷைன் தனியாக ஒரு ரிவ்யூ, SP 125க்கு இது ஒரு தனியாக ரிவ்யூ, அண்ட் வந்துட்டு ஹார்னட் 125க்குமே தனியான ஒரு வாக்கவுட் ரிவ்யூ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன் கைஸ், பார்த்துக்குங்க. இன்ஜின் டீட்டெயில்ஸை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு மூணுமே வந்துட்டு 124.5cc BS6 FI இன்ஜின் தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு பவர் அண்ட் டார்க்கு பொறுத்தவரை 3 பைக்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்க போகுது. ஷைன் 125 பொறுத்தவரை உங்களுக்கு ஃபேமிலி கேட்டகரி இருக்கனால உங்களுக்கு வந்து கிக்கர் அசம்பிளி கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு சைலண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம்காக வந்துட்டு ஸ்மார்ட் மோட்டர் ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. டிட்டோ அதே தான் உங்களுக்கு வந்துட்டு SP 125லையும் கிக்கர் அசம்பிளி இதுலேயுமே வந்துடும். அண்ட் உங்களுக்கு ஷைன் 125 பொறுத்தவரை 5 கியர்ஸுமே டவுனில் தான் இருக்கும். SP 125 பொறுத்தவரையுமே உங்களுக்கு வந்துட்டு 1 கியர் டவுனு, அப்புறம் வந்துட்டு 4 கியர் அப்போ அதில் இருக்கும். கியர் பேட்டர்னுமே போட்டு விட்றேன். இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளைவீல் மேக்னெட்டோக்கு அந்த பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு ஸ்மார்ட் மோட்டர் ஜென்ரேட்டர் சைலண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து ஹார்னட் 125cc. ஸோ இது வந்துட்டு ஸ்போர்ட் கேட்டகரி பர்ஃபார்மன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. SP 125 கம்பேர் பண்ணுறப்போ 0.3 PS ஆஃப் பவர் தான் வந்துட்டு அதிகம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. அண்ட் இதில் வந்துட்டு ஸ்போர்ட் கேட்டகரினால உங்களுக்கு கிக்கர் அசம்பிளி வராது கைஸ். ஸோ ஹார்னட் 125cc பொறுத்தவரை பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு அதே ஸ்மார்ட் மோட்டர் ஜென்ரேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே கியர் பேட்டர்ன் வந்துட்டு 1 டவுன், அதுக்கப்புறம் 4 வந்து அப். பட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஹீல் அந்த மெக்கானிசம் ஸ்போர்ட் கேட்டகரி கியர் ஷிஃப்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு ரைடரோட ஃபுட் பேக்குமே கொஞ்சம் ரியர் செட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பில்லியனுக்குமே அலுமினியம் செட் ஆஃப் வந்துட்டு ஃபுட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் கைஸ் இன்ஜின் டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ஃபர்ட் மெரிட்ஸ்லாம் பற்றி பார்த்தோம்னா ஷைன் 125 வந்துட்டு இந்த 3 பைக்ஸ்லையுமே உங்களுக்கு பட்ஜெட்டில் வந்துடும். இதில் 2 மாடல்ஸ் இருக்குது, ட்ரம் வேரியன்ட், டிஸ்க் வேரியன்ட். ப்ரைஸுமே போட்டு வரேன். ஸோ இதில் வந்துட்டு முழுக்க ஹாலஜன் செட் ஆஃப் உங்களுக்கு ஹெட்லைட்ஸு, டெய்ல் லேம்ப் அசம்பிளி, அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு கிளாசிக் லுக்லேயுமே இருக்கும், பெருசாக எந்த ஒரு டிசைனுமே சேஞ்ச் இல்லை. பட் உங்களுக்கு ஃபேமிலி கம்ஃபர்ட்டுக்கு சிங்கிள் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ 790 mm சீட் ஹைட்டு, ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியுமே உங்களுக்கு வந்துட்டு 10 லிட்டர் அரௌண்ட் வருது. E20 ஃபியலுமே அக்செப்ட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் ஃப்ளெக்ஸ் ஃபியல் E85 எல்லாம் வந்துட்டு பைக் லான்ச் பண்ண தொடங்கிட்டாங்க. ஸோ மைலேஜ் உங்களுக்கு வந்துட்டு 65 தாராளமாக உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் SP 125மே கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் தான் ஷைனை கம்பேர் பண்ணுறப்போ. டிஸ்க் வேரியன்ட், ட்ரம் வேரியன்ட் ரெண்டுமே SP 125லுமே வரும். இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் LED செட்டப் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர்ஸை தவிர. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு பவர் கேட்டகரி பவர் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஷைனுக்கும் SP 125க்கும் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு ரைடிங் கம்ஃபர்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஷைனை கம்பேர் பண்ணுறப்போ. SP 125ல லிட்டில் பிட் வைடரான ஹேண்டில் பார்ஸு, அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் இருக்கும். உங்களுக்கு சிங்கிள் சீட் கொடுத்துருப்பாங்க. சீட் ஹைட் வந்துட்டு இது 791 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்தவரை உங்களுக்கு 11.2 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே E20 ஃபியூல் அக்செப்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு டேங்க்கை பொறுத்தவரை கொஞ்சம் மஸ்குலர் இந்த வேவாக தெரியும். டேங்க் ஸ்டவுடு, அதுக்கப்புறம் வந்துட்டு TFT டிஸ்பிளே, ISS சுவிட்ச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. TFT டிஸ்பிளே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டாகுல் பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. வந்துட்டு ஆல்ரெடி TFT டிஸ்பிளே பற்றி வீடியோ போட்டிருக்கேன், மேலே ஐகார்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ இதில் வந்து ப்ளூடூத் அண்ட் நேவிகேஷன்ஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹார்னட் 125cc பொறுத்தவரை சிங்கிள் வேரியண்ட்லாம் வருது. ப்ரைஸ் வந்துட்டு 1,45,000 அரௌண்ட் வருது. பட் இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் LED செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிங்கிள் சேனல் ABSமே உங்களுக்கு பிரேக்கிங்ஸில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுலேயுமே உங்களுக்கு TFT டிஸ்பிளே வித் ப்ளூடூத் நேவிகேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் வந்துட்டு மொபைல் சார்ஜருமே கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே டேங்க் வந்துட்டு 12 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ஸ்போர்ட் கேட்டகரி அப்படிங்கிறனால ஒரு ஸ்ப்ளிட் சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் வந்துட்டு பில்லியனுக்கு ரொம்பவே சின்னதான சீட் அசம்பிளி தான். கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ரைடருக்கு வந்துட்டு நல்ல பெஸ்ட்டான சீட்டிங் கம்ஃபர்ட் வந்துட்டு இந்த ஹார்னட் 125 கொடுக்கும். SP 125 அண்ட் ஷைன் 125 கம்பேர் பண்ணுறப்போ. அண்ட் டாகுல் பட்டன்ஸ், TFT டிஸ்பிளே அண்ட் வந்துட்டு நிறைய வீடியோவில் போட்டிருப்போம் ஆல்ரெடி. உங்களுக்கு டைப் சி டு டைப் சி சார்ஜர் வந்துட்டு 3 பைக்ஸ்லையுமே கொடுத்துருக்காங்க. ஹார்னட்டில் கொஞ்சம் நல்லாவே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷைன் 125லுமே அந்த இது வந்து
வந்துட்டு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ் அடாப்டர் அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு யூஎஸ்டி ஃபோர்க்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இன் தி செக்மெண்ட் 125cc ரியரில் வந்துட்டு மோனோ ஷாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பைக்ஸ்லேயுமே எனக்கு தெரிஞ்சு சஸ்பென்ஷனுங்கிறது ஸ்டிஃபராக தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்துட்டு ஹார்னட் 125 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்மே ப்ரொவைட் பண்ணியிருக்கனால பிரேக்கிங் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஹார்னட் 125 தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பட் அதுலேயுமே நெகட்டிவ் இருக்குது. அது டிமெரிட்ஸ் பாயிண்ட்ஸில் பேசும். டிமெரிட்ஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் சீட்ஸ் அசம்பிளி தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஹார்னட் 125. ஸோ வந்துட்டு பில்லியனுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. பட் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு ஹார்னட் 125 ஒரு 150 கிலோமீட்டர் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் போகிறீங்கன்னா ரைடருக்கு சூப்பர்பான ஒரு சீட் அசம்பிளி கொடுத்துருக்காங்க. எனிவே கொஞ்சம் வந்துட்டு சீட் குஷனிங் அந்த மாதிரி ஒரு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பில்லியனுக்கு வேஸ்ட்டு தான். SP 125 பொறுத்தவரையுமே கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் ரைட் பண்ணலாம். நல்லாவே கொடுத்துருக்காங்க சிங்கிள் சீட்டு. சைன் 125 டீசெண்டான ஒரு ஃபேமிலி மேனுக்கு ஏற்ற ஒரு சீட் அசம்பிளி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சீட் ஹைட்டு வந்துட்டு 799 mm அரௌண்ட் 800 mm கொடுத்துருக்காங்க ஹார்னட் 125. ஸோ 5.5 அடிக்கு மேலே இருக்கவங்க தாராளமாக இந்த வண்டியை ஒன்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு லைட்டிங் செட்டப் கம்பேரிசன் பொறுத்தவரை சைன் 125 இன்னுமே ஹாலஜன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. SP 125 கொஞ்சம் வந்துட்டு இந்த 2025 உங்களுக்கு அந்த எல்இடி செட்டப்லாம் மாற்றி கொடுத்துருந்தாங்க. டெய்ல் லைட் அப்புறம் ஹெட்லைட் எல்லாமே கொஞ்சம் பவர் அவுட் டீசெண்டாக இருந்துச்சு சைன் கம்பேர் பண்ணுறப்போ. பட் ஹியர் ஹார்னட் 125 உங்களுக்கு வந்துட்டு லைட்டிங் அசம்பிளி ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 125cc கேட்டகரியிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லைட்டிங் செட்டப் இருக்க பைக்னா இதை சொல்லலாம். ஸோ வந்துட்டு நைட் டைமில் அந்தளவுக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்குது. பட் ஹைவேஸ் ரைடுனா கொஞ்சம் வந்துட்டு பார்த்துக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஹார்னட் 125 லைட்டிங் பெட்டராக இருக்குது. டிமெரிட்ஸ்னால் உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா வந்து சைன் 125 இன்னுமே பேசிக் டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் வந்துட்டு ஹாலஜன் செட்டப் அந்த மாதிரி தான் வருது. பெருசாக எந்த ஒரு டிசைனும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். இப்போ தான் 2025 உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் டைம் மட்டும் தான் பார்த்துக்கலாம். பட் ஹியர் வந்துட்டு SP 125 ஒரு நெகட்டிவ் என்னென்னா வந்துட்டு நிறைய யூசர்ஸ் வந்து நம்ம போட்ட வீடியோலுமே கியர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம் வருது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு டவுன் ஷிஃப்ட் பண்ணுறப்போ 2வது கியர், ஃபஸ்ட்டு கியர், 3rd கியர் இதுக்குள்ளே தான் வந்துட்டு அந்த கியர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம் வருது. அண்ட் 3வது டிமெரிட்ஸ் ஹார்னட் 125 என்னன்னா நான் வந்து இது ப்ரைஸிங் தான் சொல்லுவேன். அண்ட் வந்துட்டு அதோட பிளாஸ்டிக் பில்டு குவாலிட்டியுமே நீங்களே பார்த்தா தெரியும். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு மீட் பண்ணல அந்த எக்ஸ்பெக்டேஷனை. நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஹார்னட் 125 உங்களுக்கு வந்துட்டு பில்லியன் சீட் ரொம்பவே சின்னதாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு ரியர் வந்துட்டு ட்ரம் பிரேக் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எனக்கு தெரிஞ்சு ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 நினைக்கிறேன். அதிலலாம் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸுமே வந்துடுது. ஸோ இதுலேயுமே இன்னுமே அந்த 1,45,000 சொல்கிறாங்க. ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் வருது. ஸோ அது ஒரு நெகட்டிவ் தான். ஸோ இதெல்லாம் தான் இந்த நெகட்டிவ். மற்றபடி ஒரு 3மே ஒரு 60 கிலோமீட்டர் ப்ளஸ் மைலேஜ் தரக்கூடிய ஒரு 125cc ரிலேயபிள் அண்ட் ஸ்மூத்தர் இன்ஜின் தான் ஹார்னட் 125, SP 125 அண்ட் சைன் 125க்கு இந்த ஹோண்டா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட் கேட்டகரியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எனக்கு வந்துட்டு சோலோ ரைட் தான் வேணும்னா ஹார்னட் 125 சூஸ் பண்ணி, இல்லை எனக்கு முழுக்க வந்துட்டு லோக்கல் யூசேஜ் தான் 100 to 150 கிலோமீட்டர் தான் டெய்லி யூஸ் பண்ணுவேன், எனக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் வேணாம்னா நீங்கள் தாராளமாக பட்ஜெட்லேயும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா சைன் 125 போய்க்கலாம் கைஸ். இல்லை எனக்கு வந்துட்டு நான் மார்க்கெட்டிங் ஜாப் இல்லைனா பிளிங்கிட் இல்லை ஸ்விக்கி இந்த மாதிரி ஓட்டுறேன், எனக்கு வந்து 10x10 நேவிகேஷன்ஸ்லாம் அவசியம், மைலேஜ் கம்ஃபர்ட் அண்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக SP 125 போயிடலாம் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.